அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய ரெசிபி என்னென்னா, ரவையை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ரவை டோக்லா செய்ய போகிறாங்க. இதை ஒரு டிஃபன் ரெசிபியாக கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இது வந்து 1 கப்பு நான் வந்து ரவை எடுத்துக்கிறேங்க. இந்த ரவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் தான் இருக்கும். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேங்க. அது கிளிப் தவறி போச்சு. 1 கப்பு ரவாவுக்கு ஒரு 3/4 கப்பு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப அந்த இருக்கிற தயிரையும் போட்டு இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். பாருங்கள், அந்த தயிரையும் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரவை எல்லாமே இந்த தயிரை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த 3/4 கப்பு தயிர் வந்து நமக்கு பத்தாது. இன்னும் ஒரு 1/4 கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ மொத்தத்தில் நம்ம பார்க்க போனால் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நம்ம வந்து மெஷர்மெண்ட் வருதுங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நம்ம எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். திரும்ப ஃபைனலாக இருக்கிற தண்ணி ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. உங்களுக்கு 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு நம்ம வந்து இந்த மாதிரி 3/4 கப்பு தயிர் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிடுங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சி மாவு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேங்க. ஃபுல்லாக உள்ள எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை எடுத்து நான் ஃபுல்லாக ஊற்றிடுறேங்க. நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை. பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் சேமாக. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து குக்கரில் ஒரு 2 டம்ளர் இருக்குங்க தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானோ அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை எடுத்து வச்சிடுறேன். இது வந்து எப்படி ஒரு 1/2 ஹவராவது உங்களுக்கு வந்து வேகுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சிடலாம். நம்ம வந்து வெயிட்லாம் எதுவுமே போடக்கூடாதுங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்து வந்திருக்கு. நம்ம வெந்திருக்கா என்னான்னு ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு ஒட்டாத வரும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் நான் இப்போ எடுத்து வச்சுட்டு போகிறேங்க. நல்லா ஆறுனதும் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம் அந்த பிளேட்டில். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத நமக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இட்லியோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குங்க இது. பாருங்கள், எல்லாத்தையும் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி சின்ன துண்டாக வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். நான் வந்து தனி மிளகாத்தூள் மேலே வந்து ஆட் பண்ண போகிறேங்க. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மிளகாத்தூளோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். ஒரு குட்டி வானலில் 1 ஸ்பூன் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை போட்டு மேலே தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரவை டோக்லா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவோ இல்லை ஒரு டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் சாஃப்டாக வருது. பாருங்கள், சான்ஸே இல்லை, அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த மிளகாத்தூளோடு தொட்டு சாப்பிடும்போது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.